ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஈஸி விஸ்டா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொட்டேஷனல் சிஸ்டம்னா என்ன நான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இப்படி வந்து ஒரு மாஸ் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ லீனியராக கொடுக்கும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும். ஸோ இது வந்து லீனியர் ஃபோர்ஸ். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம், இதை மாஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி கொடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக ரொட்டேட் ஆகும். சப்போஸ் இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ரொட்டேட் பண்ணுறப்ப உள்ள அந்த இது தான் வந்து என்ன சொல்கிறோம், மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம். இந்த ரொட்டேட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷனலில் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து ரொட்டேட் பண்ணுறதுனால ஸோ என்ன பண்ணுறோம், தீட்டா அப்படின்னு இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் என்ன, லிஸ்ட் ஆஃப் சிம்பிள்ஸ் வந்துட்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், எல்லாமே வந்து அதே டேர்ம் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன். பட் என்ன ஒன்று, ரொட்டேட் பண்ணுறதுனால நம்ம அதை எதில் மென்ஷன் பண்ணுறோம், தீட்டா, ரேடியேஷனில் மெஷர் பண்ணுறதுனால ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு அப்படியே லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா தீட்டான் இருந்தால் தீட்டா ஆஃப் எஸ். அப்போ டி தீட்டா பை டிடி அப்படின்னா ஸோ ஒரு டி இருக்கிறதுனால எஸ் இன்ட்டு தீட்டா ஆஃப் எஸ். இங்கே வந்து டி ஸ்கொயர்டுன்னு இருக்கிறதுனால எஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு தீட்டா ஆஃப் எஸ். இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம 3 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான். ஸோ அங்கே மாஸ், டேஷ் பாட், ஸ்ப்ரிங் யூஸ் பண்ண மாதிரி இங்கே வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மாஸ், டேஷ் பாட், டார்ஷனல் ஸ்ப்ரிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஒரு மாஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு மாஸ், இது வந்து நம்ம ஜேன்னு எடுத்துருக்கோம். ஸோ முதல்ல வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு இதுதான் வந்துட்டு ஒரு பொருள்னு வைங்களேன். ஸோ இது வந்து ஒரு பொருள். இது வந்துட்டு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கேன். ஸோ மூவ் பண்ணிகிட்டே இருக்குது. நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அதனால் மூவ் பண்ணுது. அப்போ ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருக்குது. இப்படி ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்கிறத ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், மூவ் ஆகுது. அதே மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது, இதை வந்து இங்கே தடுக்கிறேன். ஸோ அதனால் ரெஸ்ட்டில் போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிறத என்ன சொல்லுவாங்க, இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ மோமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா அது கரெக்டாக நமக்கு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம்ப்பா. இப்போ ஒரு மாஸ் இருக்குது, இதை வந்து என்ன சொல்லியிருக்கோம், மாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாஸை இதை தான் வந்து எப்படி சொல்கிறோம், இப்போ என்ன டைமில் சொல்கிறோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நல்லா சொல்லப்போனால் ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் ஒரு வடிவேலு ஜோக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு ஒரு பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருப்பார், டிரைவர் பஸ் ஓட்டிகிட்ருப்பார், கண்டக்டர் இருப்பார். அப்போது வடிவேலு வந்துட்டு எதையுமே வந்து பிடிக்காமல் அப்படியே ஸ்டடியாக நின்றுட்டுருப்பார். ஸோ அப்போ வந்துட்டு பின்னாடிருந்து ஒருத்தர் ஏற்றி விடுவார். அவர் வந்துட்டு எதையுமே பிடிக்கலனாலும் ஸ்ட்ராங்காக நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுவார். அப்போ வந்து கண்டக்டரும் நின்றுட்டு தான் இருப்பார். ஆனால் கண்டக்டர் வந்துட்டு ஒரு கம்பியை பிடிச்சிட்டு நிற்பார். ஸோ டிரைவர் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு பிரேக் போடுறப்ப வடிவேல் வந்துட்டு அந்த முன்னாடி பறந்து போய் அந்த கண்ணாடியை உடச்சி வெளியே விடுவார். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்கிறோம். நல்லா கரெக்டாக சொல்லணுன்னா அவர் வந்துட்டு அவரோட மாஸு அந்த பஸ்ஸோட மாஸ்க்கு வந்துட்டு கோயின்சைட் ஆகலை. அதாவது ஐசோலேட்னா என்ன சொல்கிறது, அவரோட மாஸ் வந்துட்டு அதாவது அவர் ஸ்ட்ரென்த்து கொடுக்காம, அந்த பஸ்ஸை எதையும் பிடிக்காமல் தன்னோட ஸ்ட்ரென்த்தை கொடுக்காமல் இருந்ததுனால அவர் போய் விழுந்தார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம், நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இப்போ இதில் இன்னொரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் ஜெயின் சொல்கிறோம். ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் என்னென்னு பார்த்தோம். ஸோ ஜெயின் பார்த்தோம். இப்போ போன இதில் வந்து இதில் என்ன பார்த்துருந்தோம், ஃபோர்ஸ்ன்னு பார்த்துருந்தோமா, ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ இது வந்துட்டு என்னென்னா ரொட்டேஷனல். இதை நம்ம எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி மூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதில் வந்துட்டு ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகும். இப்படி மூவ் பண்ணுறப்ப இங்கேயும் மூவ் ஆகுது, இங்கேயும் மூவ் ஆகுது. ஸோ 2 இடத்துலையும் மூவ் ஆகுது. ஸோ இதில் ஒரு ஆங்கிள் வர்றதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், டார்க்குன்னு சொல்கிறோம். ஸோ அங்கே வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே ரொட்டேட் பண்ணுறதுனால இங்கே என்ன சொல்கிறோம், டார்க்குன்னு சொல்கிறோம். அங்கே வந்து எக்ஸ்ன்னு எடுத்தோம், இங்கே தீட்டான்னு எடுக்கும். இப்படி இங்கேயும் போட்டிருக்கோன்னா 2 சைடும் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே. ஸோ டேஷ் பாட் ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ ஃபோர்ஸு இங்கே எதில் வச்சு இதாகுதுன்னா தீட்டா. ஸோ பி. நெக்ஸ்ட் வந்துட்டு டார்ஷனல் ஸ்ப்ரிங் வந்து கேன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே அதே தான். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், அப்போசிங் டார்க். நாங்கள் என்ன சொன்னோம், அங்கே அப்போசிங் ஃபோர்ஸ்ன்னு சொன்னோமா, இங்கே வந்து டார்க்கு. ஏன் அப்படின்னா இது வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுனால இதில் வந்து என்ன சொல்கிறோம், டார்க்குன்னு சொல்கிறோம். அங்கே வந்து லீனியராக மூவ் பண்ணோம். ஸோ அதனால் அதை வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே டார்க் எப்படி இருக்கும், டியூ டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மாஸில். அதே மாதிரி அங்கே டி ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு பார்த்தோம், இங்கே தீட்டான்னு பார்க்குறோம்.
ஸோ இப்போ இந்த இதை கேன்சல் பண்ணுறதுக்கு இங்கே என்ன எழுதுகிறோம் ஜே இன்ட்டு டி ஸ்கொயர் ஆஃப் தீட்டா பை டிடி ஸ்கொயர். அதுமாதிரி அப்போசிங் டார்க் டியூ டு டேஷ் பார்ட். ஸோ டேஷ் பார்ட்னு பார்க்குறப்ப டிபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டி தீட்டா பை டிடி. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா இங்கே பி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அப்போசிங் டார்க் டியூ டு ஸ்ப்ரிங். அப்போது டிகே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தீட்டா. ஸோ டிகே ஈக்குவல் டு அதை இது பண்ணுறது கே இன்ட்டு தீட்டா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு இந்த டேர்ம் மட்டும்தான் வேரி ஆகுது. இங்கே வந்து வெறும் மாஸ்ன்னு பார்த்தோம், இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. பிகாஸ் இது ரொட்டேட் ஆகிறதுனால அங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து லீனியராக இருக்கும், இங்கே வந்து ரொட்டேட் ஆகிறதுனால அதில் ஒரு ஸ்ட்ரென்த்தோடு வருது. ஸோ அதனால தான் நம்ம அது என்னன்னு சொல்கிறோம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதோட சிம்பிள் ஜே, டேஷ் பார்ட் பி, டார்ஷனல் ஸ்ப்ரிங் கே. ஸோ அங்கே எக்ஸ்ன்னு போட்ட இடத்துலலாம் இங்கே என்ன போடுறோம் தீட்டான்னு போடுறோம். அதே மாதிரி லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ரைட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இங்கே வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் சேர்த்து கேட்டிருக்காங்க. கவர்னிங் த மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம் ஷோன் இன் ஃபிகர் பிலோ அண்ட் டிட்டர்மைன் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தீட்டா ஆஃப் எஸ் பை டி ஆஃப் எஸ். அங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னெல்லாம் பார்த்தோம், x1 ஆஃப் எஸ் பார்த்தோம், அதே மாதிரி x2 ஆஃப் எஸ் பார்த்தோம். இங்கே ஒரே ஒரு டேர்ம் தான் பார்த்துருக்கோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா இது என்னது, இது அவுட்புட்டு, இது இன்புட்டு. ஸோ அங்கே வந்து டார்க், அங்கே ஃபோர்ஸ்ன்னு பார்த்தது இங்கே டார்க்குன்னு பார்க்குறோம், அங்கே எக்ஸில் பார்த்தோம், இங்கே தீட்டாவில் பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ அதே மாதிரி J1 J2 நான் 2 நோட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே M1 M2 இருக்குது, இங்கே J1 J2. ஸோ அப்போ என்ன எடுத்துக்கிறோம், டார்க்கு T, அங்கே ஃபோர்ஸ்ன்னு இருந்தது, அதை இன்புட்டுன்னு எடுப்போம். இங்கே T, அங்கே ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறத இங்கே டார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ T வந்து இன்புட்டு அண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா தான் என்னது அவுட்புட். ஸோ இதை தான் வந்து அவுட்புட்டாக வச்சுக்க போகிறோம். இப்போ சிஸ்டம் ஹேஸ் 2 நோட்ஸ் இருக்குது. தே ஆர் மாசஸ் வித் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா J1 அண்ட் J2. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து J1க்கு என்ன போகிறோம், ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் பாருங்கள். ஸோ J1ல் எதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் இன்புட்டு, அதே J1 வரும், B12 வரும், K வந்து இதுக்கும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி எடுத்துப்போம், θ1 மைனஸ் தீட்டான்னு எடுத்துப்போம் J1க்கு எடுக்கும்போது இந்த B12. ஓகே, இப்போ பை நியூட்டன்ஸ்லாம் என்னது, சம் ஆஃப் ஆல் த இன்புட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட்புட். ஸோ இங்கே வந்து அவுட்புட்க்கு அவன் என்ன கொடுத்துருக்கான், ஒரு அப்போஷனல் ஃபோர்ஸ் இங்கே ஒரு T கொடுத்துருக்கான், இங்கே எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ இங்கே வந்து 0ன்னு வரும். இப்போ நியூட்டன்ஸில் அப்படி என்ன இருக்கும், TJ, இங்கே ஒரு J இருக்குது, இதோட இன்புட்டு ப்ளஸ் B12, இந்த B12 இருக்குது ப்ளஸ் K. இது ஃபுல்லாக இதை ரிலேட் பண்ணியிருக்கு, இது கூட டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான், டார்க் மட்டும்தான் அவுட்புட். ஸோ இதுதான் என்னது அதோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இதான் என்னது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இது எப்படி எழுதணும் நமக்கு தெரியும். இப்போ ஜேன்னு எப்படி எழுதுவோம், J இன்ட்டு இது வந்து என்னது டி ஸ்கொயர்ட் ஆஃப் θ1. ஃபஸ்ட்டில் இருக்கிறது θ1. இப்போ நம்ம எழுதுறது θ1 வச்சு தான் நம்ம இந்த இதுக்கு எழுதுவோம். இப்போ டி ஸ்கொயர்ட் ஆஃப் θ1 பை dt ஸ்கொயர் ப்ளஸ் B12. ஸோ B12ங்கிறது இது ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது. அப்போ இங்கே θ1, இங்கே தீட்டா. ஃபஸ்ட்டு இதுக்கு எழுதும்போது θ1 மைனஸ் தீட்டான்னு எழுதுவோம். ப்ளஸ் அப்புறம் K இருக்குது, கேயும் அதே மாதிரி, கேயும் இப்படி இருக்குது காமனாக இருக்குது. ஸோ இதுக்கும் காமனாக இருக்கிறதுனால θ1 மைனஸ் தீட்டா. இதான் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, எங்கெல்லாம் வந்துட்டு ஸ்கொயர் இருக்காங்கலாம் S ஸ்கொயர் வரணும்னு சொல்லியிருக்கேன். தீட்டா இருக்கிற இடத்துலலாம் θ1 ஆஃப் S. அதே மாதிரி இங்கே S இன்ட்டு θ1 ஆஃப் S மைனஸ் தீட்டா ஆஃப் S ப்ளஸ் K இன்ட்டு θ1 ஆஃப் S மைனஸ் தீட்டா ஆஃப் S விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் T ஆஃப் S. லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எழுதும்போது எல்லாத்தையுமே கேப்ஸில் எழுதிடணும். J1லேருந்து இந்த T என்ன எழுதினாலும் கேப்ஸில் எழுதிடணும். இப்போ பாருங்கள், இப்போ θ1 தான் நிறைய இருக்கா. ஸோ θ1 காமனாக வெளியில் எடுக்கிறோம், மைனஸ் தீட்டா ஆஃப் S விச் இஸ் ஈக்குவல் டு T ஆஃப் S. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது ஃப்ரீ பாடி டயக்ராம் செகண்டுக்கு வரைகிறோம். செகண்டுக்கும் அதே மாதிரி என்னெல்லாம் இருக்குது, J2 வரும், K வரும், B12 வரும், எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு டேஷ் பார்ட் இருக்குது B, எக்ஸ்ட்ரா இன்னொரு டேர்ம் வரும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம் J, K, B12, B. இதே அதே மாதிரி என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் ஆல் த இன்புட் விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட்புட். இங்கே அவுட்புட்டில் 0. ஸோ J2 d ஸ்கொயர் தீட்டா பை dt ஸ்கொயர் ப்ளஸ் K. அதே மாதிரி இங்கே எழுதும்போது இந்த K வந்து காமனாக இருந்ததா, காமனாக இருக்குது. இந்த K வந்துட்டு எப்படி இருக்குது, இதுக்கும் காமனாக இருக்குது. பட் இங்கே எது மெயினாக இருக்குது, தீட்டா. அப்போ தீட்டா மைனஸ் θ1, தீட்டா மைனஸ் θ1 ப்ளஸ் B12 d பை dt தீட்டா மைனஸ் θ1 ப்ளஸ் இந்த பிக்கு எழுதும்போது இந்த B வந்து இதுக்கு மட்டும்தான், இதில் மட்டும்தான் கான்டாக்டாக இருக்குது. அப்போ தீட்டா மட்டும்தான். அப்போ B இன்ட்டு d தீட்டா பை dt which is equal to 0. ஸோ அதே மாதிரி இதான் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். எங்கெல்லாம் டி ஸ்கொயர் இருக்கும் அங்கெல்லாம் S ஸ்கொயர் தீட்டா ஆஃப் S ப்ளஸ் K இன்ட்டு தீட்டா ஆஃப் S மைனஸ் θ1 ஆஃப் S ப்ளஸ் B12 d பை dt. ஒரு D தான் இருக்குது. ஸோ S தீட்டா S இன்ட்டு தீட்டா ஆஃப் S மைனஸ் θ1 ஆஃப் S ப்ளஸ் B. இங்கே வந்து ஒரு D தான் இருக்குது. ஸோ S இன்ட்டு தீட்டா ஆஃப் S which is equal to 0. ஸோ இங்கே எந்த டேர்ம் நிறையா இருக்குது, தீட்டா தான் நிறையா இருக்குது. ஸோ தீட்டா வெளியே எடுத்தோன்னா இந்த டேர்ம் இருக்கும் மைனஸ் இங்கே என்ன இருக்குது, இதை பார்த்துக்கோங்க நல்லா. தீட்டா ஆஃப் எஸ்ஸை வெளியில் எடுத்துட்டோன்னா J2 S ஸ்கொயர் ப்ளஸ்
இங்கே தீட்டா ஆஃப் எஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் கே. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே தீட்டா ஆஃப் எஸ் இருக்குது, அப்போ மீதி என்ன டேர்ம் இருக்குது, B1 to S, இங்கேயும் தீட்டா ஆஃப் எஸ், அப்போ இங்கே BS. இது எல்லாத்தையும் இங்கே எழுதியாச்சு. மைனஸ் இப்போ தீட்டா 1 ஆஃப் எஸ்ஸை வந்துட்டு வெளியில் எடுக்கிறோம். அப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குது, தீட்டா 1 ஆஃப் எஸ்ஸில் இந்த கே இருக்குது, அப்போ கே ப்ளஸ் வேறு தீட்டா 1 ஆஃப் எஸ் மைனஸ் அப்போ B1 to S which is equal to 0. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தீட்டா ஆஃப் எஸ் பை டி ஆஃப் எஸ். நமக்கு கேட்டிருக்கிறது தீட்டா ஆஃப் எஸ் தான் கேட்டிருக்கு. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் தான் டி ஆஃப் எஸ்ஸும் இருக்குது, தீட்டா ஆஃப் எஸ்ஸும் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன டேர்ம் இருக்குது, தீட்டா 1 ஆஃப் எஸ் இருக்குது. அப்போ இந்த தீட்டா 1 ஆஃப் எஸ்ஸை வந்து கேன்சல் பண்ணால் மட்டும்தான் இந்த டேர்ம், இந்த 2 டேர்ம் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது என்ன பண்ணலாம் அப்போ தீட்டா 1 ஆஃப் எஸ்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், தீட்டா 1 ஆஃப் எஸ்ஸை கண்டுபிடிச்சி அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ தீட்டா 1 ஆஃப் எஸ்ஸை இதுலேருந்து கண்டுபிடிக்கலாமா, இது இந்த டேர்ம் இங்கே போச்சுன்னா தீட்டா ஆஃப் எஸ் இன்ட்டு ஈக்குவல் டு தீட்டா 1 ஆஃப் எஸ்ன்னு வந்துடுமா. ஸோ பாருங்கள், அந்த ஈக்குவேஷனை எழுதியிருக்கேன். இப்போ தீட்டா 1 ஆஃப் எஸ் நமக்கு வேணும். தீட்டா 1 ஆஃப் எஸ் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஈக்குவல் டு இது இந்த டேர்ம் வந்துடும். ஸோ தீட்டா ஆஃப் 1 மட்டும்தான் வரணும்னா இதை டிவைட் பண்ணிடலாம். அப்போ இந்த டேர்ம் டிவைடட் பை இது ஈக்குவல் டு தீட்டா 1 ஆஃப் எஸ். இப்போ என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் 3 in 1 ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம்ல. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் கொண்டு போய்னா இதில் தீட்டா 1 இருக்குது, தீட்டா இருக்குது, டி இருக்குது. நமக்கு தீட்டாவும் டீயும் மட்டும்தான் வேணும். இந்த டேர்ம் நமக்கு, இந்த டேர்முக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த இதுக்கு பதிலாக. ஸோ இதை அப்படியே இங்கே எழுதுகிறோம். இதுக்கு பதிலாக என்ன செய்கிறோம், எழுதுகிறோம். இதை எழுதியிருக்கோமா, இது ஃபுல்லாக எழுதியாச்சு. தென் இந்த டேர்ம் எழுதியாச்சு. மைனஸ் தீட்டா ஆஃப் எஸ் இன்ட்டு இந்த டேர்ம் ஈக்குவல் டு டி ஆஃப் எஸ். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த டேர்ம் இந்த கீழே டிவைட் பண்ணியிருக்கிற இங்கே மட்டும்தானே இருக்குது. ஸோ இதோட என்ன பண்ணுறோம், இதோட மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக வந்துடுமா. ஸோ அப்போ இதை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் டேர்ம் இருக்குது இல்லையா, ஸோ இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ SB12 + K இது ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இது ஹோலாக வந்துடும். இப்போ தீட்டா ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இது நமக்கு இப்போ என்ன வேணும், தீட்டா ஆஃப் எஸ் டிவைடட் பை டி ஆஃப் எஸ். ஸோ டி ஆஃப் எஸ் இது என்ன பண்ணுறோம், கீழே கொண்டு வந்துடுறோம். கீழே கொண்டு வரும்போது இந்த டேர்ம் மேலே போயிடும், இது கீழே வந்துடும். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இப்போ ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு, அதோட ப்ராப்ளமும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பபாய்.